ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி, பழைய செய்தி, அது முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ஏன்னா முடிச்ச உடனே ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. முடிவுக்கு பின்னு ஒரு ஆரம்பம் இருக்கிறபடியால கர்த்தர் அந்த சொன்ன வார்த்தையெல்லாம் நமக்கு நிறைவேற்றுவார். இந்த செய்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். உபாகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 7, 8, 9 நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு 3 வாரமாக 4 வாரமாக பார்த்தோம். அது இன்றைக்கு நம்ம முடித்து இதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் என்னோடு தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே வருகிறார். ஏன்னா நான் அந்த பாதையை கடந்து போனபடியால் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும், அந்த வலி என்னன்னு தெரியும், அந்த சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் என்னையும் இந்த நெருக்கத்தின் பாதையில் நடத்தினார். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் எல்லாரையும் என் கையில் கொடுத்த, கர்த்தர் இப்படி தான் பேசுகிறோம், உன் கையில் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஆமேன் என்று அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கணும்? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட காரியம். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட என் ஆடுகள், உன் கையில் இருக்கிற என் குடும்பங்கள், அல்லேலூயா, உன் கையில் கொடுத்த அத்தனை குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் பான்னு சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமாய் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட அதே நம்பிக்கையில் அதே விசுவாசத்தோடு ஓடி வர வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. யோசேப்பு தான் வாழ்ந்த காலத்தில் உறுதியாய் அவன் விசுவாசித்து தன் குடும்பத்தாரை அழைத்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார். இந்த எகிப்து தேசம் அல்ல, இந்த பெரிய செழிப்பு ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தர் ஆசீர்வதித்த, கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின, கர்த்தர் உருவாக்கின அந்த மகிமையான நல்ல தேசம் உங்களுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார் என்று சொன்னார். அந்த தேசத்துக்கு என்ன கொண்டு போங்க என்று சொல்லிவிட்டார். அதே போலதான் இன்னைக்கு நான் உறுதியா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ண அந்த கானானுக்கு கொண்டு போகாம உன் கரத்தை விடவே மாட்டார். அல்லேலூயா. எப்படி அந்த ஜனங்களை நடத்தினாரோ அதே போல கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். வனாந்திர பாதையை நீ கடந்து விட்டாய் என்பதை நீ விசுவாசிக்க வேணும் தேவ பிள்ளையே. நான் நம்புகிறேன், இத்தனை வருஷம் நீ கடந்து வந்த வாழ்க்கையின் பாதை அது வனாந்திர பாதை. ஆனா அந்த வனாந்திர பாதையிலே கர்த்தர் இருந்தார், கர்த்தர் அற்புதம் செய்தார், கர்த்தர் உன்னை விலகவில்லை, உன்னோடு கூட இருந்தார். எல்லா காரியங்களும் நடந்தது. எதிராளிகளை வீழ்த்தினார், அந்த வனாந்தர பாதையிலே வழிகாட்டினார், மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்தார். யாரும் உன்னை நெருங்க முடியல, விழுந்தாலும் தூக்க கர்த்தர் பக்கத்திலேயே இருந்தார். எல்லாவற்றிலும் கர்த்தர் இருந்தார். ஆனா இப்பொழுதோ அந்த மகிமையான கானானை சுதந்தரிக்கும்படி, அந்த கானானின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளும்படி, அந்த கானானுக்குள்ள நீ கடந்து வரும்படி, உன் குடும்பம் கடந்து வரும்படி கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த 3 வசனத்தை உபாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் முடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும்
அற்புதங்களினாலும் எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு இந்த காரியம் ஞாபகம் வரலன்னா யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. 1, 2, 3, 4 அதிகாரம் 4 பார்ட் வந்திருக்கு, 3-4 பார்ட். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய தெளிவான விளக்கங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஜனங்க எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். ஏன் கூப்பிடக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார்? அல்லேலூயா. அவங்க ஒடுக்கத்தையும் நெருக்கத்தையும் பார்த்து அதிலிருந்து பெருமூச்சு வீட்டு கதர்னு அங்கே கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ கூப்பிட்டோம்னா கூப்பிடக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த சூழ்நிலை அனுமதிக்கலைன்னா நம்ம கர்த்தரை கூப்பிட மாட்டோம். நல்ல வசதி வாய்ப்புகளோடு நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்து பொழுதை கழித்து அப்படியே சென்று விடுவோம். கூப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏன் அனுமதிக்கிறார்னா, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று தான் ஒரு சில நேரத்தில் கர்த்தர் இதையெல்லாம் அனுமதிப்பது உண்டு. அவர்களுக்கு அனுமதித்தார். அதே போல இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் சிறுமையும். எதுக்கு சிறுமைப்படுத்தினார்? சிறுமை அங்க வந்தது அவர்களுக்கு. எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும். அப்போ இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கிறோம். பார்க்காதவங்க யாரா இருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருக்கிறோம் இல்ல? நான் கூட பார்த்துருக்கிறேன். ஏன் கர்த்தர் இதை அனுமதிக்கணும்னா, இந்த பாதையை கடந்து நம்ம வந்துட்டோம்னா பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். இந்த பாதையிலே கர்த்தரை விடாது பிடித்து கொள்வோம் என்றால், அந்த பிடித்து கொண்ட அத்தனை ஜனங்களையும் கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க, முறுமுறுத்தாங்க, அவிசுவாசமா பேசினாங்க. அவங்கெல்லாம் வனாந்தரத்தில் போயிட்டாங்க, விட்டுருங்க, காணாம போயிட்டாங்க. ஆனால் விசுவாசமா இருந்தவங்க, நம்பினவங்க, உறுதியா நின்னவங்க, அந்த 40 ஆண்டு போராட்டத்தை சந்தித்தவங்க, வேதனையை சந்தித்தவங்க, அந்த வனாந்தர பாதையில் நடந்தவங்க, அத்தனை பேரையும் சகிச்ச அத்தனை பேரையும், கர்த்தரை நம்பின அத்தனை பேரையும், கர்த்தரை விசுவாசித்த அத்தனை பேரையும் கர்த்தர் கானானுக்குள்ள கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த பாதையில, நெருக்கத்தின் பாதையில எத்தனையோ பேர் மனம் மாறிட்டாங்க, ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. உபதேசம் கடினம் என்று எத்தனை சீஷர்கள் அவர் கூட வந்தவங்க எல்லாம் பின்னாடி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனாலும் நம்ம எவ்வளவு போராட்டம் வந்தும், உங்களை குறித்து தான் சொல்றாரு, எத்தனை பிரச்சனைகள் வந்தும், வாழ்க்கையில எத்தனை கண்ணீர் வந்தும், இழப்புகள் வந்தும், பலவீனம் வந்தும், நம்ம விடாம ஆண்டவரை பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறபடியால, இந்த ஆலய ஐக்கியம் வைத்திருக்கிறபடியால, வேத வசனங்களை எல்லாம் வாசிக்கிறபடியால, அவரை விடாத நாம் தொடருகிறபடியால, நிச்சயமாய் நமக்கு கானான் கொடுப்பது உறுதி. அல்லேலூயா. எல்லாம் ஆயத்தமா இருங்க, கானானின் வாழ்வு நிச்சயமாய் உங்களுக்கு வரும். ஏன்னா நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய், ஒடுக்கப்படுத்தப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. வருத்தத்தை சந்தித்து இருக்கிறாய். இதெல்லாம் சந்தித்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதிலிருந்து எப்படி மீட்டெடுக்கிறார் என்றால், பலத்த கையினாலும், ஓங்கிய புயத்தினாலும், மகா பயங்கரினாலும், அடையாளங்களினாலும், அற்புதங்களினாலும் கர்த்தர் இதை எல்லாம் உன்னை விட்டு நீக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொன்றும் நீங்கும் போது ஒவ்வொரு சாட்சி எழும்பும். ஒவ்வொன்றும் நீங்கும் பொழுதும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு இருக்கும். ஒவ்வொன்றும் உன்னை விட்டு போகும் பொழுதும் கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் அதுல தெரியும். உன்னை விட்டு ஒவ்வொன்றும் விலகும் போதும் அந்த வருத்தம், ஒடுக்கம், கண்ணீர், போராட்டம், அவங்களுடைய அந்த பெருமூச்சு எல்லாம் விலகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தர் பலமாய் கிரியை செய்தார். அதே போலதான் உன் வாழ்க்கையில ஒன்னொன்னும் நீங்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்து அதை அதம் பண்ணி அற்புத அடையாளங்களினால அதை உன்னை விட்டு விலக்கி கர்த்தர் கொண்டு வருவார். இதனுடைய நல்ல விளக்கங்கள்லாம் பழைய வால்யூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன் வால்யூமில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி கூட அதெல்லாம் போய் கேளுங்க. ஏன்னா கானானுக்குள்ளே போகிறாய், அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து கானானுக்குள்ளே என்ன இருக்கிறது, அப்படி என்னதான் இருக்கிறது,
அப்போ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, இப்படின்றாரு அப்படின்றாரு, அது என்ன என்று சொல்லி தான் நம்ம கடைசியில பார்த்தோம், கடைசி செய்தியில பார்த்தோம். இப்போ அந்த ஒரு வசனத்தை 4-5 வசனம் பார்த்தோம். அந்த பார்த்த ஒரு வசனத்தை மாத்திரம், உபாகமம் 8வது அதிகாரம் 7லேருந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது என்ன தேசம்? முதல்ல நல்ல தேசம். ஆமென் சொல்லுங்க. அடுத்து, அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். முதல்ல அங்க தண்ணீர் பஞ்சம் கிடையாது. அப்படின்னா தண்ணி இருக்குன்னா அது செழிப்பான இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல இனி பஞ்சம் கிடையாது. தண்ணி வற்றி போச்சு, தண்ணி இல்லை, தண்ணி இல்லாம எத்தனையோ பூமி வறண்டு போய் இன்னைக்கு விவசாயம் எல்லாம் படுத்து கொண்டது. அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் எல்லா வறுமை பஞ்சங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தண்ணீர் நிறைந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். அடுத்து, அது கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். ஃபுல்லா அந்த தேசம் ஃபுல்லா இருக்குன்றது சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல. இஸ்ரவேல் ஜனங்க போய் ஆக்குபை பண்ண அந்த சுதந்திரித்த அத்தனை இடத்துலையும் இதெல்லாம் இருக்கு. அந்த தேசம் முழுவதும் நிறைஞ்சு இருக்கிறது. மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? அந்த தேசம் ஃபுல்லா தான் இருக்கு. என்ன இருக்கு? கோதுமை, வார் கோதுமை, திராட்சை செடிங்க, அத்தி மர செடிங்க, மாதுளஞ்செடிகள் உள்ள தேசம். அது மட்டும் இல்ல, அந்த தேசத்துல ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். தேசம் போட்டாலுமே ஃபுல்லா ஒரு வட்டம், மாவட்டம் அப்படின்றாங்கல்ல, ஏரியா, தெரு அப்படி இல்லை. தேசம் போட்டிருந்தா ஃபுல்லா எல்லா இடத்துலையும் எங்க போனாலும் அல்லேலூயா. நான் இங்க நல்லா இருக்குது, அங்க நல்லா இருக்கு, நான் இங்க போறேன் அங்க போறேன்ல, எல்லா இடமும் நல்ல இடம் தான். எல்லா இடத்துலயும் அது இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உனக்கு எனக்குன்னு இல்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் தேசம் போட்டிருந்தா அது தேசம் ஃபுல்லா எல்லா இடத்துலையும் இது இருக்கு. கானான்ல எத்தனையோ இடங்கள் இருக்கு, குறிப்பிடக்கூடிய இடம், பட்டணங்கள் இருக்கு. எவ்வளவு பேர் இருக்கு தெரியுமா? விளக்கங்கள் நிறைய பைபிள்ல போட்டிருக்கு, எத்தனையோ பேர். ஆனா அப்படி போல தேசத்திலேன்னு போட்டாலுமே ஃபுல்லா தேசம் ஃபுல்லா இருக்கு. அடுத்து வாசிங்க 9. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். ஆமென். அல்லேலூயா. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். உன் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. தாழ்ச்சி இல்லாம அப்பம் புசிக்கிற தேசம். அல்லேலூயா. தேசத்தை குறித்து போடப்பட்ட தேசம்னா அப்ப எல்லாருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தரம் பார்க்கல. எல்லா தேசம்னா எல்லாருக்கும், தேசம் முழுவதும். அப்படின்னா சபை முழுவதும் எல்லாருக்கும், ஒருத்தர் விடாம. அல்லேலூயா. இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு கிடையாது. கர்த்தர் எல்லாருக்குமே, சபை முழுவதுக்கும், சபைக்கு. அதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், சபைக்கு என்று சொல்ல காரணம் என்ன? கர்த்தர் இப்படிதான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேசம் முழுவதும். அப்படின்னா சபை முழுவதும், சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும். யாரையும் இலக்காரமா பார்க்க முடியாது. இவருக்கு கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் நான் பெரியவன், நீ பெரியவன், என்கிட்ட இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு, நான் பெரிய ஆளு அப்படின்னு இல்லை. எல்லாரையும் கர்த்தர் பெரிய ஆளா வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தங்க கூட குறைவுபட முடியாது. குறைவு தேசம் முழுவதும்னா எல்லாருக்கும், சபை முழுவதுக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 10வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர்
உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஒரு மாற்றம்ல நடக்க வேண்டிய வார்த்தை இது. நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்தும் போது நான் சொல்றேன், இப்ப இருக்கிறது அல்ல, இப்ப இருக்கிறது அல்ல, உன் கையில இருக்கிறது அல்ல, இதிலும் பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்கேயோ போயிடுவ, யாரும் நினைச்சு பார்க்காத இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப இருக்கிறதே நம்ம ரொம்ப பெருசுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல இல்ல, இதை விட இப்ப இருக்கிறத விட 1000 மடங்குக்கு மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அந்த நல்ல தேசத்துல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உனக்குதான். ஆனா வந்த உடனே தலைகால் புரியாம ஆடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏன் முன்னாடியே நான் எச்சரிக்கிறேன், ஏன்னா வரும், ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா உங்களை சந்திப்பார், கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா உன் சூழ்நிலை மாறும், உன் குடும்பம் மாறும், உன் வாழ்க்கை தரம் மாறும், உன்னுடைய பொசிஷன் ஹையா போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சபையில் சாதாரண ஒரு கலவை கலந்து கொடுக்கிற ஒரு ஆள் படிப்படியாக வேலை செஞ்சு உயர்ந்து பல பில்டிங்கை கான்ட்ராக்ட் எடுத்து பல கோடிகளுக்கு அதிபதியாகி பல இடத்துல சொத்துக்கள் வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டான். பணக்காரன் ஆகி கடைசியில் கொஞ்சம் அப்படி பெருமை வந்து சபைக்கு வரும்பொழுது அப்படியே ஒரு மாறி வர்றது, அவருக்குன்னு ஒரு தனி இடம் உக்காந்து அப்படியே எல்லாரும் எழுந்து நின்றா எழுந்துக்கிறது இல்லை, உக்காந்துக்குன்னே இருக்கிறது. அப்புறம் அப்படி பாஸ்டருக்கு மேலா உயர்த்தி ஜனங்களுக்கெல்லாம் எல்லாம் பணம் இருக்குல்ல, ஜனங்கள்லாம் அங்கே தானே ஓடும், ஊழியக்காரனுக்கிட்டே வர்றதில்லை. ஆராதனை முடிஞ்சோன்னா அவங்ககிட்ட போய் உக்காந்து பேசுன்னு, இங்கே வந்து ஜபத்துக்கு ஊழியக்காரங்கிட்ட ஜபத்துக்கு வர்றது எல்லாம் போய், ஏன்னா பணம் இருக்கிற இடத்துல தானே ஜனங்க ஓடும், அங்கே போய் ஓடி கடைசியில் அந்த ஆள் எல்லாவற்றையும் எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் கடைசியில் ஒரு சின்ன பெட்டியோடு ஒரு நடுரோட்டுக்கு வந்துட்டார். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, அவர் இறந்துட்டார், அவங்க பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க பிள்ளைங்க அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு பயந்து வந்து நடந்து அப்பானுடைய வாழ்க்கையே சாட்சியாக மாறி அந்த பிள்ளைங்க இப்போ தலையெடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளோட குறைவு இல்லாமல் நல்ல ஒரு வசதியோடு தான் இருக்கிறாங்க. இழந்ததெல்லாம் கர்த்தர் திருப்பி படிப்படியாக கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், வர 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 ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, உசியாவை ராஜா ஆக்கினவன்னு அவன் கர்த்தருக்கு கீழே இருக்கிற வரைக்கும் காரியெல்லாம் அனுகூலமாக மாறிச்சு. அவன் எல்லாம் நடந்த உடனே பாருங்க, அவன் செய்யக்கூடாத வேலை, ஆசாரியர் செய்யக்கூடிய வேலை, தூபம் காட்டுவது ஆசாரியனுக்குரியது. இவன் போய் நான் ராஜா, என்னை யாரா தடுக்க முடியும், நான் இந்த நாட்டுக்கே ராஜான்னு சொல்லி போய் தூபம் காண்பித்தான். கர்த்தர் அங்கேயே ஒரே அடி அடிச்சார். கடைசி வரைக்கும் அவன் ஆலயத்துக்குள்ள வர முடியல. இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன வந்தது, அவனுக்கு குஷ்டம் வந்தது. மட்டன்னு அப்படியே இறங்குது. ஆசாரியெல்லாம் பார்க்குறாங்க, தூக்குடா இவனை, ஆலயத்துக்குள்ள வந்துட்டான், தீட்டா ஆயிடுச்சுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவனை ஒரு இடத்துல வச்சு அங்கேயே அவன் செத்து அப்படியே அவங்க பிதாக்களுடைய கல்லறையில கூட அடக்கம் பண்ணல, எங்கேயோ தூரமாக எட்டு போய் பண்ணிட்டானுங்க. ஏன் இந்த செய்தி முடிவில் நான் சொல்றேன்னா, எனக்கு தெரியும் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை சந்திப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். எந்த உயர்வு வந்தாலும் உன் வாழ்க்கையில பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் பெருமை பாராட்டக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமா பெருமை பாராட்டக்கூடாது.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கொடுத்தவருக்கு எடுக்க தெரியும், எடுத்ததை கொடுக்க தெரியும், திருப்பி எடுக்க தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு வந்தாலும் வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஒரு மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இருக்குதுன்னு போய் நீ தூபம் காட்ட முடியுமா? எல்லாம் இருக்கு, நீ எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? முடியாது. அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, எனக்கு தெரியும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களே உபாகமம் 11:12 வாசிங்க. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல். என்ன தேசம் அது? விசாரிக்கிற தேசம். ஆமென் சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்படின்னா என்ன? தேசம் தேசம் ஏன் போட்டிருக்குன்னா பார்த்துக்குங்க. உங்க எல்லாருக்கும் ஆமென் சொல்லுங்க. ஒருத்தரை விடாம எல்லாரையும் கர்த்தர் விசாரிப்பார். என்னப்பா எப்படி பாருக்கிற? நான் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் நல்லா இருக்கா? எப்படி வச்சிருக்கிற? எல்லாம் எப்படி இருக்குது? உனக்கு ஆராதனை எல்லாம் எப்படி பண்ற? என்ன ஏது எல்லாம் விசாரிப்பார். என்னப்பா இப்ப முன்ன விட எப்படி இருக்கிற? அல்லேலூயா. வாசிங்க. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதங்க உங்களுக்கு வரப்போகுதுங்க. வருஷம் முழுவதும். ஆமென் சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் வருஷம் துவக்கம் முதல் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரை. ஆமென் சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேசத்தின் மீது, அந்த வாழ்க்கையின் மீது, அந்த ஆசீர்வாதத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு 11-14-15 வாசிங்க. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இதெல்லாம் செய்யறாருங்க. கர்த்தர் இதெல்லாம் செய்யறாருங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யோசுவா 24:13 வாசிங்க. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும். நீங்க ஒண்ணுமே செய்யலங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்காக நீ எந்த பிரயாசமும் படல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. இதுக்காக நீ ரத்தம் சிந்தி உழைச்சோ இல்ல ஏதோ கிரயம் செலுத்தியோ இல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சு வச்சிருக்கிறார். சிலுவையில எப்படி எல்லாவற்றையும் செய்தாரோ அதே போல அந்த தேசத்துல எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறார். நீ பண்படுத்தாத தேசத்தையும், அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, நீங்க நடாத திராட்சை தோட்டத்தின் பலனையும் ஒலிவ தோப்பின் பலனையும் நீங்க அனுபவிக்க போறீங்க. நீங்க ஒன்னும் செய்யல. நீங்க அதை நட்டு வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்தி அதுக்காக நிறைய வேலை செஞ்சு இல்ல எல்லாம் வளர்ந்து ரெடியா பூத்து கனி கொடுக்குது. அப்படியே கனி நிறைஞ்ச இடமா இருக்கு. அப்படியே அறுத்து சாப்பிட வேண்டியதுதான். அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் மகா பெரிய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்க. அல்லேலூயா. பாருங்க, அங்க பாருங்க, நீங்க பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் நடாத ஒலிவ தோப்புகளின் பலனையும் கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த பட்டணம் அப்பேற்பட்ட பட்டணங்க, அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நிறைந்த தேசம் அது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். அல்லேலூயா. உனக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அந்த நேரம் வரும் பொழுது, அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி கொண்டு போய் அந்த பட்டணத்தில், அந்த தேசத்தில் சேர்க்கிறார்.
அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் நெகேமியா 9:25 எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு, எப்படி அரணான பட்டணம், அரண் போல இருக்கு, அரணான பெரிய மதில்கள் உள்ள பட்டணம் என்று இன்னொரு இடத்துல வாசிச்சோம். இந்த இடம் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். எப்படி இருந்தாங்கன்னா அதை குறிச்சு நம்மளுக்கு விளக்கம் போடப்பட்டிருக்கிறது. அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும், அல்லேலூயா. தண்ணிக்கு கூட அவங்க எதுவுமே பண்ணலங்க, போர் போடலங்க, எல்லாம் போட்டு ரெடி ஆகுதுங்க, தண்ணி பொத 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 பொதன்னு கொட்டுது. அல்லேலூயா. வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தா இப்படி தான் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. வனாந்தர பாதையில நடந்தவர்களுக்கு, பெருமூச்சு விட்டு அழுதவர்களுக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எனக்கு ஒடுக்கம் நெருக்கம், ஆண்டவரே என்னால முடியலையே என்று சொன்னவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்றால் அப்படியே தலை கீழாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்படியே தலைகீழாய் மாற்றி போடுகிறார். இத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். இப்ப யோசுவா சொல்றார் கடைசியா ஒரு வசனம் 21:45 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இன்றைக்கு இந்த 4 பாகங்களுடைய செய்தி வந்திருக்கிறது. கர்த்தர் எவ்வளவோ சொல்லி இருக்கிறார். இந்த ஒரு 3 வசனத்தை வைத்து, இந்த வசனத்தின்படி சொல்லியிருந்த வார்த்தையின்படி இப்போ நம்ம அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இதெல்லாம் அப்படியே சொல்லியிருந்த ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா உன் வாழ்க்கையில நிறைவேறும். நீ ஆயத்தமா இரு. அல்லேலூயா. எல்லாம் நிறைவேறும். அங்க கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் கண்களை மூடி தேவ ஜனமே, கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க அதுல என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை வசனத்தின் ஆதாரம் மூலமாக உனக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓ, நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது 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 எல்லாரும் இந்த வாக்குத்தத்த வசனம் எனக்கு தான் என்று சொல்றவங்க உரிமை பாராட்டுங்க. ஆண்டவரே, நீ சொன்ன இந்த நல்ல தேசத்துக்காய் நன்றி, என்னை அதற்குள்ள கொண்டு போவதற்காய் நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த நல்ல காலம் வந்திருக்கிறது, அந்த நல்ல நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை வந்திருக்கிறது நிறைவேற. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் இல்லை, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தேவ ஜனமே, உனக்கு கொடுத்த அத்தனை வார்த்தையும் நிறைவேறும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாய் உன்னை கானானுக்குள்ளே கொண்டு வருவேன். மிக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிப்பாய். மிக பெரிய மனுஷனாய் உன்னை வைப்பேன், உன்னை உயர்த்துவேன். நீ இருக்கிற தெருவுக்குள்ள, நீ இருக்கிற பட்டணத்துக்குள்ள, நீ இருக்கிற குடும்பத்துக்குள்ள உன்னை மேன்மையாய் வைப்பார். நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறாய். உன் வாழ்க்கையில வருகிற இந்த போராட்டம், பிரச்சனை எல்லாம் சும்மா கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டு போகிறது. ஆனா நிலையான வாழ்க்கை, கானானின் வாழ்க்கை, கானானின் ஆசீர்வாதம். ஓ, கர்த்தர் உன்னை நிச்சயமாய் அதற்குள்ள கொண்டு போவார். கானானுக்குள்ள போக புறப்படு, கானானுக்குள்ள நுழைய நீ ஆயத்தமாகு. பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க நீ ஆயத்தமாகு.
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. உன் வாழ்க்கையில நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தருடைய ஊழியக்காரனாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் இந்த வார்த்தை நிறைவேறும். உன் குடும்பத்தில் நிறைவேறும், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறும், உன்னுடைய வாழ்க்கையில இது நிறைவேறும். ஓ, எல்லாம் நிறைவேறிற்று, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஓ, இந்த பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தையும் தவறி போகாது. எல்லாம் நிறைவேறும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நிறைவேறும். நீ அப்படியே இருக்க மாட்டேன். நீ சாதாரண நபர் அல்ல. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கானானை சுதந்தரித்த ஜனம், கர்த்தர் கொடுத்த தேசத்தை சுதந்தரிக்கிற ஜனமே. இதெல்லாம் உன் வாழ்க்கை. ஆரம்பம் வேணா எகிப்தா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் உன் முடிவு கானான். கர்த்தர் சொல்லுகிறார் ஆரம்பம் எகிப்தா இருக்கலாம், ஆரம்பம் வனாந்தரமா இருக்கலாம், உன் முடிவு கானான். உன் முடிவு கானான். உன் முடிவு கானான். கானான்ல தான் உன் முடிவு. இது சபைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆரம்பம் எகிப்து இருக்கலாம், ஆரம்பம் எகிப்தா இருக்கலாம், ஆரம்பம் வனாந்தரமா இருக்கலாம், ஆனா உன் முடிவு கானான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உன் முடிவு கானான். கானானை பார்க்காம உன் கண்கள் மூடாது. கானானின் ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்காம உன் முடிவு இருக்காது. ஆரம்பம் பயங்கரமா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் ஆரம்பம் எகிப்தை போல இருக்கலாம், ஆரம்பம் அந்த வனாந்தர வாழ்க்கையா இருக்கலாம், ஆனா முடிவு கானான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உன் முடிவு கானான். உன் வாழ்க்கையின் முடிவு எங்க தெரியுமா? உன் முடிவை எங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? ஓ, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல தான் உன் முடிவு. ஆசீர்வாதமான தேசத்துல தான் உன் முடிவு இருக்கும். அங்கதான் உன் முடிவு. கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு சபைக்கு, இன்னைக்கு கேள் இஸ்ரவேலே, உன் முடிவு எங்கே? கானானுக்குள்ள. அந்த வனாந்தரத்துல உன் முடிவு கிடையாது. எகிப்திலே அடிமைத்தனத்துல உன் முடிவு கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதித்து, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி, கர்த்தர் கொடுத்து அந்த தேசத்துல தான் உன் முடிவு. கானானுக்குள்ளதான் உன் முடிவு. இது யாரால மாற்ற முடியாது. இந்த வார்த்தை தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும். எல்லா துதிகன மகிமை எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.